அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் உங்கள் எல்லாரும் பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு உற்சாகம் உள்ள பிள்ளைகளாக காணப்படுகின்றீர்கள். ஆவியில் நாம் அனல் விட்டு குழந்து விட்டு எழும்பும் பொழுது அநேகரை ஆதாயப்படுத்தத்தக்க கிருபை தேவன் தந்திருக்கின்றார். தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக. உலக பிரகாரம் பார்க்கும் பொழுது சில ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாமோ நமக்கு ஜீவனுக்கு அதிகாரியாக தேவனை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கின்றோம். தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதான சபையினுடைய ஆலயம் ராஜபாளையத்தில் பொன்னவரத்தில் இருக்கிறது. 32 ஆண்டுகள் நிறைவாகிவிட்டது. ஆனாலும் தேவனுடைய கிருபையினால் அந்த ஊழியங்களை தாங்கத்தக்க ஊழியங்கள் நடத்தத்தக்க தேவன் நல்ல பலனை தருகின்றார். கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக ஜாஸ்வா டிவி நான் செய்தி கொடுக்கத்தக்க தேவன் எனக்கு கிருபை தருகின்றார். தொடர்ச்சியாக நான் வரும் பொழுது அநேக இடங்கள்லேருந்து ஃபோன் வரும். கிட்டத்தட்ட சுரண்டையிலேருந்து செல்லம்மா எப்சிப்பா 4வது மாதம் அவங்க சகோதரிக்கு ஆப்ரேஷன் நிலையில் இருக்கியா, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க, டிவி நிகழ்ச்சியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணேன். மறுநாள் காலையில் அவங்க மீண்டும் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா ஆப்ரேஷனை தேவன் வெற்றிகரமாக செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கையில் பணமோ காசோ வேண்டியில்லை. அருமையான வேத புஸ்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனம் நமக்கு ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. வேதத்தில் பார்க்கும்போது எனக்கு அருமையான தேவஜனமே, எஸ்தர் வாழ்க்கையில் அர்ப்பணித்தபடினால் அந்த யூத ஜனங்களை மீட்டுக்கொள்ள வேண்டுமான அந்த வாஞ்சை தேவன் தந்தார். அதே போல் வஸ்தி தன்னுடைய அந்த ஸ்தானத்தை இழந்த காரணம், வஸ்தி என்ற அந்த அதிகாரத்தை இழந்த காரணம் பொறுமை இல்லை. இல்லையா? பொறுமையோடு நாம் ஓடும் பொழுது, கர்த்தருக்காக நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது அநேக நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரங்கள் வந்தாலும் அதை கடந்து போறத்தக்க எஸ்தரை போல, ஒரு மொர்தகாய் போல தேவன் பலன் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். தானியேலுடைய வாழ்க்கை நாம் அம்மா சொல்லும் பொழுது கேட்டோம். நீ ஆராதிக்கின்ற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருந்தாரோ. எவ்வளோ பவரான அந்த வார்த்தை பாருங்களேன். நல்லா நினச்சிக்கோ. ஒரு ராஜா அதிகாலையில் எழும்பி வரும்போது யார் வரணும் கேட்டால் வாட்ச்மேன் வருவாங்க, அல்ல காவலாளி வருவாங்க. அந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த ராஜா அதிகாலையில் கூக்குரலோடு வேதனையோடு பார்க்குறாரு. ஏன்னா தாவீதுக்கு இருந்த அந்த உத்தமமான அந்த பரிசுத்தமான ஒரு ஜீவியம். அல்லேலூயா. இந்த நாளுங்களுடைய உலக பிரகாரம் என்ன வேலை செஞ்சு நம்ம தப்பிச்சிடலாம். ஆனால் ஒன்று ஊழியங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. 6 ஆண்டுகளை சிறப்பாக தேவ கிருபையினாலே 6 ஆண்டுகளையும் கடந்து ஜாஸ்வா டிவி வந்தார்கள் என்றால் தேவனுடைய கிருபை அவர்களோடு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எவ்வளவு முக்கியமோ அதை விட ஜபம் மேலானது. அல்லேலூயா. ஜபத்தினால் கூடாதது எதுவுமே இல்லை. ஜபம் பண்ணும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மாற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். எங்கள் சபையில் அதை நான் சொல்வேன், எல்லா நேரங்களிலும் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜபத்தின் மூலமாக எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரே நிமிஷம் நான் முடிக்க விரும்புகிறேன். 1979 நான் சொந்தமாக பேக்கரி ஆரம்பித்தேன். அந்த வேலையும் கூட பாருங்கள், சைக்கிளை நான் வேற வாங்கிட்டு வரும்பொழுது அந்த சைக்கிள் வாடகை ஒரு மணிக்கு 15 காசு நான் முடிச்சிருந்தேன். அந்த சைக்கிளை வாடகை கூடக்கூடியவர் அவருடைய பேர் முருகன் ரவுடி. சைக்கிள் வரலன்னா அவங்கள எப்படி ஆளை வச்சு அடிப்பாங்களோ அப்படி அடிப்பாங்க. ஒரு 5:30 மணிக்கு ராஜபாளையத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு அந்த கடையில் விரவ வாங்கிட்டு சைக்கிளை கட்டிட்டு நான் வரும்பொழுது பாருங்கள், அந்த ரயில்வே தண்டவாளத்தில் சிக்கிடுச்சு வண்டி. அப்போ நான் நினைக்கேன், இந்த வண்டி போனால் நம்மளை அவர் உயிரோடு விட மாட்டார். என்ன செய்யறேன்னு சிக்கலோட அந்த சைக்கிளில் உள்ள பெடல் கட்ட ரயில்வே தண்டவாளத்தில் சிக்கிடுச்சு. ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இங்கிட்டும் போக முடியல, இங்கிட்டும் போக முடியல. ரயில் வந்துக்கிட்டே இருக்குது. 5:40 டைம். தேவ சமூகத்துக்கு சாட்சியாக சொல்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஒரே வார்த்தை தான் நான் மீண்டும் சொல்கிறேன். ரயிலை நிப்பாட்டிட்டாங்க. அங்கே நின்றவங்க என்னை பிடிச்சி அந்த வண்டியை தூக்கி வேற ஒரு இடத்துல கொண்டு வைக்காங்க. விட்டுட்டாங்க. தப்பிச்சேன். எனக்கு அருமையான தேவச்சனமை. எந்த நிமிஷத்துலையும் நம்முடைய காக்கப்படுறோம்னா கர்த்தருடைய கிருபை. இந்த ஜாஸ்வா டிவி 7வது ஆண்டு துவக்க தேவன் கிருபை தந்தார்னா உங்களுடைய ஜெபம். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம், நம்முடைய பணம் கொடுக்க முடியாது அதுவல்ல. நான் ஜெபிக்கும் பொழுது, அல்லேலூயா, ஜெபிக்கும் பொழுது எல்லா காரியங்களிலும் எல்லா வேளையிலும் தேவன் சிறந்தவராக இருக்கின்றார். இதுவரையிலும் நடத்தின தேவன் இன்னும் நடத்த இந்த 7வது ஆண்டு துவக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை இன்னும் அநேகருக்கு முன்மாதிரியாக நாம் எல்லாரும் கர்த்தருடைய ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். மலை மேல் உள்ள பட்டணம். அல்லேலூயா. மலை மேல் உள்ள பட்டணம் எப்பயுமே மறைந்திருக்கவே மாட்டாது. என்ன கர்த்தருடைய கிருபையின் வாசல்ல வந்திருக்கோம். அநேகரை நம்ம ஆதாயப்படுத்த ஒரு எஸ்தரை போல, ஒரு முருதகாய் போல தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா.